ஹாய் காய்ஸ், நான் அமுல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூருக்கு போகிறோம். கூருக்கு வந்து கர்நாடகாவிலேருந்து கர்நாடகாவோட ஒரு கொடைக்கானல்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் கூப்பிட்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா இதோ பக்கத்தில் இருக்கான் பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் பாருங்க கௌதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூலில் மட்டும் படிச்சது பார்த்தாமல் காலேஜில் பக்கத்து டிபார்ட்மெண்ட் சேர்ந்தான். டான் படத்தில் வர அமிஷம் முருக்கு படத்தில் வர மாதிரி ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, பஸ் மேட்டு கூட. ஆனால் இப்போ ஒரு 3 வருஷம் தடையாடிச்சு நான் துப்பாக்கி போனதுனால இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் நம்ம ட்ரிப்பை. இதுக்கிற கிட்ட ரெடி பேசுகிறதாச்சு நீயே பேசு. பக்கத்தில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு பாரு, அவரை பாரு. அவர் யாரு? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பாரு. நேரத்தில் போடுறேன் ஐடி வேலையா பார்த்தீங்களா? இல்லை ப்ரோ, ஐடியில் சேர்ந்தாலே இதான் ப்ரெஷரு. வண்டியில் ட்ரிப்பு போகும்போது லேப்டாப் வந்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்படியே சிஸ்டம் காட்டி செக்யூரிட்டி வைலேஷன். இப்போ நம்ம கூட வந்து இன்னும் 2 பேர் முன்னாடி இருக்காங்க. ஒரு தொழிலதிபர் இருக்கார் நம்ம கூட, பிகே. அப்புறம் பெருந்தலை இருக்கார். வணக்கம் வணக்கம். போலீஸ்காருக்குள்ள இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டுங்க. நான் அப்படியே ஊட்டி விட்டான் எடுத்துட்டு இருக்கான். எப்படி இருக்கு? என்ன ரியாக்ஷன் இது? ஓகேதான்டா. கேக்குதா? ஆமாண்டா. சென்னையிலேருந்து கிளம்பி கூர்க்குக்கு வந்துட்டோம். நேற்று கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு கிளம்பணும். காலைல 7 மணிக்கெலாம் கூருக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த செக்இன் டைம் வந்து ஒரு 2 hours டிலே ஆச்சு. ஆனால் கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த ரெசார்ட், இந்த வீடு நம்ம ஏர்பிஎன்பி தான் எடுத்தோம். இந்த ஏர்பிஎன்போட கான்டாக்ட் கூட நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் கூருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் இந்த ஏர்பிஎன்பிக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படிலாம் இருக்குன்றதை காட்டுறேன். சூப்பரான ஒரு ஜெர்னி. லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. சுற்றியும் பச்சைன்னு இருக்குது. நம்ம வீடு இங்கே இருக்குது. வாங்க வீடு உள்ள போய் வீடு எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க அந்த ரூம் டூரை காட்டுறேன். ஸோ இதுதான் ஹால் என்ட்ரன்ஸ். ஆன ஒன்று ஹாலில் டிவிலாம் கிடையாது. இது ஒரு டைனிங் ஏரியா, ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஒரு இடம். ரூம் எல்லாமே மேலே தான் இருக்குது. ஸோ இது ஒரு ரூமு. இங்கேயும் வியூ இருக்குது. ஒரு பால்கனியும் இருக்குது. இதுக்கு ஒரு வாஷ்ரூம் போயிருக்கானா. இது ஒரு ரூம். இங்கேயும் சாப்பிட்ற இடம் இருக்குது. இங்கேயும் போயிருக்காங்களா. ஸோ பால்கனி காட்டுறேன். பால்கனி இங்கே உட்காந்து பேசலாம். இந்த வியூ வேறு. மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த ஹோம் டூரை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ஹோமில் இருக்க இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் 1800 ரூபாய்க்கு நமக்கு வந்து கிடைக்குது ஒரு நாளுக்கு. ஸோ நம்ம 2 days புக் பண்ணோம், 3600 வந்துச்சு. இதே ரூம் இதே ப்ரைஸில் ரூம் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து நான் கொடுக்குற நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்பிஎன்பி மூலியமாக போனீங்கன்னா இது உங்களுக்கு டாக்ஸி கிக்ஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் அதிகமாகுது. நீங்கள் டேரெக்டாக அந்த நம்பர் தரதால் டேரெக்டாக போய் புக் பண்ணிக்கலாம். கூர்க்கில் தான் இந்த இடம் இருக்குது. நான் லொக்கேஷனையும் உங்களுக்கு பின் பண்ணுறேன். உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் இங்கேருந்து எங்கேருந்து பக்கத்துன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆக போகுது. ஒரு 4 hour ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம போய்ட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே என்னென்ன சுற்றி பார்க்க முடியுன்றதை பார்ப்போம். இந்த லொக்கேஷன் செம்ம அழகாக இருக்குது. நான் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து பார்த்தோம். லைக் அது அவ்வளோ நல்லா வரல. பட் வி ஜஸ்ட் டுக் சம் ஷார்ட்ஸ் பிகாஸ் ஏன்னா விண்டு ரொம்ப இருந்தது. ப்ளஸ் நம்ம ட்ரோன் ரொம்ப குட்டி ட்ரோன் இருந்தனால எவ்வளோ முடியுமோ சும்மா ஒரு 2 கிளிம்ஸ் எடுத்து பார்த்தேன். இப்போ போகிற இடத்துல சப்போஸ் விண்டு கம்மியாக இருந்தால் அங்கே எடுத்து பார்ப்போம். அங்கே போய் எங்கெங்கெல்லாம் போகிறோன்றதை பார்ப்போம். ஏன்னா எனக்கே தெரியல எங்கே போகிறாங்கன்னு.
போகலாம். நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அந்த சாப்பிட எங்கே போகலான்னு ஏதோ ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தோம். இதுக்கே நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம மச்சான் சொன்னால் ஸ்மோக்கி டாக்கி போகலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் எப்படி நல்லா இருக்கும் நிஜமா? பெசனாங்கெல்லாம் நல்லா இருக்கும், இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க ஸ்மோக்கி டாக்கில் போயிட்டு ஷவர்மா சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக தான் இருக்குது. கடையில் பார்க்க பாருங்கள். கடையில் காமிட்டு அந்த சிக்கன்லாம் சூப்பராக தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சாப்பிட்டு எப்படின்னு சொல்லலாம். என்ன ஏடா கண்ணாடி போடுறா அப்புறம் இருடா ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா யார் ஏமாத்துறேன் பிரேம் வச்சு கண்டுபிடி பண்ணாங்க எல்லாமே ஸ்பைசி எப்படி மீடியமா நார்மல் இது திக் ஷேக் இருக்கு மாக்டெயில் எல்லாமே ஒரு நிமிஷம் இந்த கான்செப்ட் இருக்கு ஆனியன் அந்த வெஜிடபிள் ஒன்று டீம் பேர் சென்னையில இருக்கு அதே பிரான்ச் வந்துருச்சு. நீ எப்படி சாருமா? குட். நானும் சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். எவனுமே சாப்பிட்றது இல்லை, கையில் வச்சு ஸ்டாப் எடுத்துகிட்டு இருக்கானுங்க பாருங்க. சூப்பராக இருக்குது சார், ஸ்மெல்லு சூப்பராக. சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு. அங்கே ஒருத்தன் பார்த்தீங்களா சாப்பிட்றானா ஷவர்மா வச்சுனா போட்டுட்டு கொட்டிட்டான். எப்படா இருக்குது? என்னடா ஓடுறீங்க எல்லாரும்? ஓகே தானே? ஓகே. சுமாராக தான் சொல்லிட்டாங்க. உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு நல்லா இருக்கா? உனக்கு எப்படி தெரியல இருக்கு? சூப்பராக இருக்கு. ஏய் இங்கே வந்து சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு. சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. அப்படியா? ஓகே. இப்போ சாப்பிட்டு முச்சாச்சு ஸ்மோக்கி டாக்கியில். எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது. கௌரி சங்கர் தான் வந்து சுமாராக இருக்குன்ட்டான். ஏன்னா அவன் கண்ணாடி போட்டுருக்கனால அப்படி சொல்லியிருக்கான் போல. மற்ற உனக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. எது சொல்கிறேன்? அந்த பொண்ணு சொல்கிறேன். டேய் ஸ்மோக்கி டாக்கி சாப்பிட்டு ஷவர்மா எப்படி இருந்துச்சு அது சொல்கிறேன். நல்லா இருந்தது. ஓகே. இப்போ ஷவர்மா சாப்பிட்டா உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நைட்டு சாப்பிட்டா போதும். அப்புறம் போடலாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாருமே. ஸ்டேட்டஸ்ல அப்டேட் என்ன படங்க சுப்ரமணியபுரம் நாடோடிகள் படத்தில் வர மாதிரி பண்ணுறாங்க. அவன் பக்கத்துல நெக்ஸ்ட் அடிச்சிடறாங்க. அவன் தான் இருக்கிறது மோசமானவன். போட்டோ எடு. ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும்னா இதோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஆக்சுவலி இது ஒரு ப்ரைவேட் ஆக்சஸ் மாதிரி தான் இருந்தது. லைக் வந்து ஒரு குச்சி போட்டு தடுத்துருந்தாங்க. நாங்கள் தாண்டி வந்திருக்கோம். இது கொஞ்சம் லீகலாக இல்லீகலான ஐடியா இல்லை. பட் இங்கே யாரும் உங்களுக்கு கேட்குறது இல்லை. அதனால் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்ருக்கோம். ஆண்டா பானி விட்டு அவனோட तिरपा